ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் ஆட்டோமொபைல் லவர்ஸ். நாம் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த ராயல் என்ஃபீல்டு மீடியர் 350 கம்ப்ளீட்டாக வந்து லான்ச் ஆயிடுச்சு. ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் 3 டிஃப்ரெண்ட் வேரியண்ட்டில் ராயல் என்ஃபீல்டுக்கே உண்டான சில டச்சப்போட ரொம்ப அருமையாக அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது கம்ப்ளீட்டாக இதுக்கு முன்னாடி எக்ஸிஸ்ட் ஆயிருந்த Thunderbird 350X வந்து கம்ப்ளீட்டாக இது ரீப்ளேஸ் பண்ணுது. இது ரீப்ளேஸ் பண்ணது அப்படின்னு சொன்னாலுமே கூட நியூ டிசைன்ஸை கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த மீட்டியரை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொன்னாலுமே கூட இந்த மீட்டியர் 350 பார்க்குறதுக்கு கொஞ்சம் Thunderbird மாதிரி தான் இருக்கு. ஆனா ராயல் என்ஃபீல்டோட டச்சப்பை எல்லா இடத்துலயும் ரொம்பவே வெளிப்படையாக காமிச்சிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி இந்த மீட்டியர் மோட்டார் சைக்கிளில் 3 டிஃப்ரெண்ட் வேரியண்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பால், இது வந்து 1,75,000 எக்ஸ்-ஷோரூம் பிரைஸ். அடுத்த வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லர், இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.81 lakhs. அண்ட் ஃபைனல் சூப்பர் டாப் ஆஃப் த வேரியண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்னோவா தான். இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.90 lakhs. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்-ஷோரூம் பிரைஸ் தான். ஸோ அடிஷனலாக ஒரு 20,000-30,000 சேர்ந்து வரும். இது ஒரு ஊருக்கு ஏற்ற மாதிரி மாறும். இந்த மீட்டியர் 350யோட அவுட்டர் அப்பியரன்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நல்ல ஒரு ஹை ஸ்டாண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. ரியர் சைடில் கம்ஃபர்டபுளாக ஒரு லோயர் ரேஞ்சில் இருக்குது. அண்ட் கூடவே இந்த முறை அந்த மீட்டியர் அதே மாதிரி இந்த ராயல் என்ஃபீல்டு அப்படின்ற பேட்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்பீலிங்காக தெரியுது. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த குரோம் டச் பண்ண ஹெட்லைட்டும் சரி, ரியரில் இருக்கக்கூடிய ப்ரொஜெக்டான அந்த டேஞ்சர் லைட்டும் சரி, ரெண்டுமே இந்த மாதிரி ரொம்ப அப்பீலிங்காக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இவ்வளோ ஹை ரைஸாக இருக்கக்கூடிய ரீசன் என்னென்னா இதோட 41 mm டென்ஸ் ஃபோக்ஸ் தான். இது வந்து ஒரு 130 mm டிராவல் கொண்டது. அதே ரியர் சைடில் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டியூவல் ஷாக் அப்சர்வர்ஸை கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 6 ஸ்டெப் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரீலோடோட வருது. ஸோ சீட்டும் இதுக்கேற்ற மாதிரி வைட் அண்ட் லாங்காக நல்ல ரேஞ்சாக கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் டூர்ஸ்க்கு இது ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராயல் என்ஃபீல்டு அப்பீல் பண்ணுறாங்க. இந்த ராயல் என்ஃபீல்டு மீட்டியர் 350க்கு கொடுக்கப்பட்டது ஒரு நியூ எண்டான ஒரு ஜே சீரிஸ் ஏர் கூல்டு என்ஜின் தான். இதோட பவர் அப்படின்னு பார்க்கும்போது 349 cc சிங்கிள் ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்டோட கொடுத்துருக்காங்க. இது கூடவே இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் இதுக்கு ஒரு ஆப்டிமலான ஃபியூலை சப்ளை பண்ணுது. ஸோ லோ எண்ட் டு மிட் ரேஞ்ச் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பஞ்சியாகவும் ரொம்ப கிராஜுவல் அண்ட் லீனியராகவும் இருக்குன்னு சொல்லிட்டு ராயல் என்ஃபீல்டு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இது ஓவராலாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20.2 bhp ப்ரொடியூஸ் பண்ணுது அட் 6,100 rpm. அதே மாதிரி டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 27 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது அட் 4,000 rpm. ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸோட தான் இது வந்து மேட் ஆயிருக்கு. அண்ட் இந்த என்ஜினுக்கு ஃபியூல் சப்ளை பண்ணுற அந்த டேங்க் ஒரு 15 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டது. ஓவரால் இந்த என்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வின் டவுன் டியூப் ஸ்பைன் ஃப்ரேமில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் NVH லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதிக வைப்ரேஷன்ஸ், ஒரு ஹார்ஷ்னஸ் இது போன்ற பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. இதோட ஃப்ரண்ட் டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 செக்ஷன் டயர்ஸ் இருக்குது 19 inch. ரியர் சைடில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பீஃபியராக மீட்டியாக இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 140 செக்ஷன் டயராக இருக்குது. அண்ட் இது ஒரு 17 inch அலாய். பிரேக்கிங் டிபார்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக்கில் ஒரு 300 mm டிஸ்க் இருக்குது. இது வந்து ஒரு ட்வின் பெர்சன் காலிபர் தான். ரியர் சைடில் பார்க்கும்போது ஒரு 270 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சிங்கிள் பெர்சன் ஃப்ளோட்டிங் காலிபர்ஸ் தான். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியூல் சேனல் எபிசோட் கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் ஒரு முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீட்டர் 350ல ஒரு ட்ரிப்பர் சிஸ்டத்தை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது வந்து ராயல் என்ஃபீல்டு முதல் முறையாக வந்து வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் மேப்பும் அதே மாதிரி ராயல் என்ஃபீல்டு ஆப் இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டியை கொடுக்குது. இதனால நீங்கள் லாங் டிரைவ் போகும்போது எங்கெங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, ரெஸ்டாரண்ட் இது மாதிரி எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு தெரிய வந்து டர்ன் பை டர்ன் வந்து உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக காமிச்சிடும். கூடவே இதுக்கு ஒரு USB சார்ஜர் போட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களுக்கு இது ரொம்பவே எசென்ஷியல். கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபயர் பாலில் கிட்டத்தட்ட ரெட் அண்ட் எல்லோ இந்த 2 கலர்ஸ் தான் வந்து ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டேங்க் வரைக்கும் தான் இருக்குது. மீதி பாடி கலர் எல்லாமே பிளாக் கலர் இருக்குது. இதே ஸ்டெல்லர் அதாவது கொஞ்சம் அடிஷனல் வெர்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 3 கலர் வருது. ஸ்டெல்லர் ப்ளூ, ஸ்டெல்லர் ரெட் அண்ட் ஸ்டெல்லர் பிளாக். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பாடி கலராக இருக்குது. அண்ட் சூப்பர்னோவா டாப் ஆஃப் தி லைன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியூவல் டோன் கலரில் கொடுத்துருக்காங்க. இதில் 2 கலர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து சூப்பர்னோவா ப்ளூ, இன்னொன்று சூப்பர்னோவா ப்ரௌன். இது மாதிரி வேறு வேரியண்ட்டில் வேறு கலர்ஸ் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால அந்தந்த செட் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ண இது ரொம்பவே உதவியாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய விண்ட்ஷீல்ட்ஸ், அப்புறம் என்பார் மிரர்ஸ் அண்ட் என்ஜின் கார்டு ஆக்சசரிஸ் இது எல்லாமே சில வேரியண்ட்டில் ஸ்டாண்டர்டாகவும் சில வேரியண்ட்டில் நீங்கள் அடிஷனலாக வந்து வாங்கி ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஷோரூம்ஸ்க்கு வந்த பிறகு நம்ம இந்த டீட்டெயில்ஸ் ரொம்ப கிளியராக தெரிய வரும். இப்போ ரீசெண்ட் லான்ச்சில் Honda H'ness 350 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறைய வரவேற்பு பெற்றுச்சு. இப்போ ராயல் என்ஃபீல்டு மீட்டியர் 350 லான்ச் ஆயிடுச்சு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் சரியான ரைவலாக இருக்கும். எது பெஸ்ட் மோட்டர் சைக்கிள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்களும் ஒரு ஆட்டோமொபைல் லவர் அப்படின்னா ஆட்டோ குளோப் சேனலில் இணைய அதை சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். நன்றி.